ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். ஆடி மாதம் அப்படின்றதே அம்மனுக்குரிய மாதம் தான். அப்படிப்பட்ட அம்மனுக்குரிய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்குரிய திருவிழா தான். அதிலும் குறிப்பாக பூர நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அப்படின்றது அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் மிகவும் பிரமாண்டமாக கொண்டாடப்படக்கூடியது. ஆடிப்பூரம் அப்படின்றது மிகவும் சக்தி வாய்ந்த கேட்ட வரங்களை தரக்கூடிய அற்புதமான நாளாக ஆன்மீகத்தில் சொல்லப்படுது. திருமணத்துக்கு நல்ல வரன் அமைவதற்காகவும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக காத்திருப்பவர்கள் ஆடிப்பூரம் அன்று வீட்டிலேயே மிக எளிமையாக வழிபாட்டை செய்யலாம். இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்வதால் அம்பிகையின் அருளால் நிச்சயம் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. இது பல பேருக்கும் பலனளித்த வழிபாடாகவும் சொல்லப்படுது. இந்த பதிவில் ஆடிப்பூரத்தோட சிறப்புகள் பற்றியும் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் குறித்தும் அதே மாதிரி படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் சொல்ல வேண்டிய மந்திரம் வீட்டில் எளிமையான முறையில் எப்படி அம்மனுக்கு வளைகாப்பு செய்வது குறித்த தகவலையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். பதிவை முழுவதுமாக பாருங்கள். முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ள படலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் சக்தியே போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. முதலாவதாக ஆடிப்பூர சிறப்புகளை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக சிறப்பான கேட்ட வரத்தை தரும் மங்களகரமான நாளாக விளங்கும் விரத நாட்களில் ஒன்று தான் இந்த ஆடிப்பூரம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தை தான் நாம் ஆடிப்பூர திருநாளாக கொண்டாடிட்டு வர்றோம். சைவம் வைணவம் அப்படின்னு அனைத்து கோவிலிலும் மிக விமர்சையாக ஆடிப்பூரம் கொண்டாடப்படுவது உண்டு. காரணம் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களில் எல்லாம் பக்தர்கள் தான் கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனை தேடி போய் தங்களுடைய குறைகளை கஷ்டங்களை தீர்க்கும்படி முறையிட்டு அம்பிகையோட அருளை வேண்டி வழிபாடு செய்வாங்க. ஆனால் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக அம்மனே பூமிக்கு தேடி வரக்கூடிய நாளாக இந்த ஆடிப்பூரம் சொல்லப்படுது. ஆடிப்பூர நாளில் அனைத்து அம்பிகையின் வடிவங்களிலும் அன்னை பராசக்தியின் தெய்வீக சக்தி முழுவதுமாக குடிகொண்டிருக்கும் திருநாளாக இந்த நாள் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தால் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்ற வழக்கம் கிராமங்களில் இருக்கு. ஆனால் பூமி தேவியின் மறு உருவமாகவும் மகாலட்சுமியின் அம்சமாகவும் கருதப்படும் 12 ஆழ்வார்களில் ஒரே பெண்ணாக இருந்த ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது இந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் தான் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. காக்கும் கடவுளான திருமாலை ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை தான் சூடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சூடிய மாலையை மட்டுமின்றி அவரையே தன்னுடைய திருவடிகளில் விரும்பி ஏற்றுக்கொண்டார். அப்படின்னா ஆண்டாள் மீது அரங்கனுக்கும் எத்தனை பிரியம் இருக்கணும். அரங்கனே விரும்பி ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா ஆண்டாள் எந்த அளவுக்கு அவர் மீது காதலும் பக்தியும் கொண்டிருக்கணும். இதை நாம் நினச்சி பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஆண்டாளுடைய அருளையும் அதன் மூலமாக அரங்கநாத பெருமாளின் அருளையும் அம்பிகையின் அருளையும் பெறுவதற்குரிய மிக அற்புதமான நாள் தான் இந்த ஆடிப்பூரம். ஆடிப்பூரத்தில் அவதரித்த ஆண்டாள் எப்படி தான் விரும்பியபடியே அரங்கனையே கணவனாக அடைந்தாலோ அதே மாதிரி ஆடிப்பூரம் என்று மனதார பக்தியோட வழிபாடு செய்தால் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த நாளில் திருமண வரன் தேடியும் குழந்தை வரத்திற்காகவும் காத்திருப்பவர்கள் வீட்டிலேயே மிக எளிமையாக வழிபட்டாலே அவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆடிப்பூர நாளில் தான் அன்னை பூமாதேவியே ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி மாடத்தில் ஆண்டாளா அவதரிச்சாங்க. ஆடிப்பூரம் விரதம் இருந்து அம்மனை தரிசித்தா திருமண வரம் கிடைக்கும் அப்படின்னும் வளைகாப்பிற்கு வளையல் வாங்கி கொடுத்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றதும் ஐதீகம். ஆடி மாதத்தில் வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமையில் அன்னையை வழிபட எல்லா நலன்களும் நமக்கு கொடுத்து அருள்வாள். ஆடி மாதத்தில் பூர நட்சத்திர நாள் அம்பாளுக்குரிய விசேஷ தினம் அப்படின்னு பார்த்தோம். சித்தர்களும் முனிவர்களும் இந்த நாளில் தான் தங்களுடைய தவத்தை தொடங்குவதாகவும் புராணங்கள் சொல்லுது. இந்த புண்ணிய தினத்தில் ஆண்டாள் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்கிறது மூலமாக திருமணமாகாத பெண்களுக்கு கல்யாண வரம் கிடைக்கும். எம்பெருமானின் பல்வேறு அம்சங்களான சங்கு சக்கரம் வில் கதை வாள் இந்த ஆயுதங்களை மட்டுமே ஆழ்வார்களாக அவதரித்த தருணத்தில் பூமாதேவியும் ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இனிமையாக பேசுவாங்க. அனைவரையும் நேசிப்பார்கள், அனைவரையும் நேசிக்க வைப்பார்கள். பூரம் அப்படின்றது சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். சுக்கிரனுடைய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர். அதனால தான் ஆடிப்புறத்தில் பிறந்த ஆண்டாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நேசித்து அவரையே மணந்தாள். காதல் கைகூடவும் மனதிற்கு
தனக்கு பிடித்த நபரை கைப்பிடிக்கவும் சுக்கிர பகவானுடைய அருள் வந்து வேண்டும். சுக்கிரனின் அருள் இருந்தால்தான் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து ஏற்படும். தாம்பத்திய ஒற்றுமைக்கும் காரணம் சுக்கிரன் தான். அதனால தான் பூர நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் திருமணம் வரம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து அருளக்கூடிய அன்னைக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு வந்து நடத்துவாங்க. ஆனால் அன்னைக்கு வளைகாப்பு நடக்கக்கூடிய நாள் இந்த ஆடிப்பூரம். தாய்மை அப்படின்றது பெண்களுக்கே உரித்தான ஒரு தனிச்சிறப்பு. அதனால தான் உலக உயிர்கள் அனைத்தையுமே தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் அன்னைக்கு இந்த நாளில் வளைகாப்பு நடத்தப்படுது. வளைகாப்பு முடிந்ததும் அன்னையை அலங்கரித்த வளையல்கள் அனைத்துமே பெண் பக்தர்களுக்கு பிரசாதமாக வந்து கொடுக்கப்படும். இந்த வளைகாப்பை நம்ம வீட்டில் எப்படி எளிமையாக நடத்துறது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக ஆடிப்பூரம் தினத்தன்னைக்கு அம்மன் கோவிலில் அம்பாளுக்கு வளைகாப்பு செய்து ஊஞ்சலில் அமர வைத்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு எப்படி வளைகாப்பு செய்வாங்களோ அதே மாதிரி விமர்சையாக அம்மனுக்கும் வளைகாப்பு வந்து நடத்துவாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டிலேயும் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி அம்பாளுடைய அருளை நம்மளால் வந்து பெற முடியும். ஆடிப்பூரத்தன்னைக்கு பெண்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிச்சு முடிச்சு பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போது இந்த வருடத்துக்கான ஆடிப்பூரம் எந்த நாளில் வருது, எந்த நேரத்தில் நாம் இந்த வளைகாப்பு நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த வருடத்துக்கான 2026ஆம் ஆண்டுக்கான ஆடிப்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி கடைசி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனமும் வந்துட்டு இருக்குது. இந்த 3 விசேஷமும் சேர்ந்து வருவது மிக மிக சிறப்பு. பூர நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தா ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:22 பூர நட்சத்திரம் வந்து தொடங்கி ஆகஸ்ட் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:01 வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் வந்துட்டு இருக்குது. இப்போ எந்த நேரத்தில் நாம் வளைகாப்பு செய்யணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த நாளில் வழிபாடு செய்கிறதுக்கு 2 விதமான நேரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக காலை 7:35 8 மணி வரைக்கும் நல்ல நேரம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா நமக்கு காலை 7:22க்கு மேலே தான் பூர நட்சத்திரமே வந்து ஆரம்பிக்குது. அதனால் இந்த நேரத்துக்கு அப்புறம் நம்ம வழிபாடு செய்வதோ அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துவதோ ரொம்ப வந்து சிறப்பு. அந்த நேரத்தில் செய்ய முடியலை அப்படின்ற பட்சத்தில், அதாவது வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அந்த நேரத்தில் வந்து செய்திடுங்க. வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் காலை 9:10 காலை 10:20 நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா அம்மனுக்கு நலுங்கு வைத்து வளைகாப்பு பண்ணுறதா இருந்தால் ஏறு பொழுதுலேயே நாம் பண்ணி முடிப்பது சிறப்பாக வந்து சொல்லப்படுது. நேரம் சொல்லிட்டோம். இப்போ எப்படி இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்ற விளக்கத்தை வந்து பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளின் திருவுருவ படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து வளையல் மாலை அணிவித்து பூக்களால் அலங்காரம் செய்து தீபம் வந்து ஏற்றி வச்சிடுங்க. நெய் தீபம் ஏற்றுவது வந்து சிறப்பு. அடுத்ததாக கலவை சாதத்தை நெய்வேத்தியமாக படைத்து அம்மனுக்கு இந்த பூஜையை நீங்கள் நிறைவாக வந்து செய்யலாம். 3 கலவை சாதம் வந்து செய்யலாம். அதில் புளி சாதம் கட்டாயமாக வந்துட்டு இருக்கணும். முடிந்த வரைக்கும் நாம் சொன்னது போல் காலை 10:20 முன்பாகவே இந்த ஆடிப்பூர பூஜையை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க. உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் சிலை இருந்தது அப்படின்னா அதற்கு பட்டு வஸ்திரங்கள் சாத்தி ஜடை வைத்து பூசூட்டி வளைகாப்பு நடத்துவது உங்களுடைய குடும்பத்துக்கு மிக மிக நல்லது. குறிப்பாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதியர்கள் இந்த விரதத்தை நம்பிக்கையோடு கடைபிடிக்கணும். உங்களது உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்ற வேண்டுதலை அம்பாளுக்கிட்ட வைத்து ஆடிப்பூர பூஜையில் கலந்துக்கிறது மிக மிக விசேஷம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வளையல் மாலை சாத்துவதோடு அதோட கொஞ்சமாக வளையலை தாம்பூலத்தட்டில் அடுக்கி அம்பாலோட முன்னாடி வச்சு பூஜை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டு அக்கம்பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த வளையலை கொண்டு போய் கொடுக்கறது மேலும் உங்களுக்கு சிறப்பை வந்து தேடித்தரும். குறிப்பாக கோவிலில் அம்பாளுக்கு சாத்திய வளையலை நாம் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு சகல சௌபாக்கியமும் பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ இந்த முறையில் சிறப்பாக உங்கள் வீட்டில் அம்மனுக்கு வந்து நலுங்கு வைத்து வளைகாப்பு வந்து நடத்தி முடிச்சிட்டிங்க. அடுத்ததாக திருமணம் வரம் வேண்டியோ குழந்தை பேர் வேண்டியோ உங்கள் வீட்டில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் ஒரு பரிகாரத்தை வந்து பண்ணணும். அது என்ன அப்படின்னா, முதல்ல அம்மனை வந்து ஒரு மனைப்பலகையில் அமர்த்தி நீங்கள் வந்து நலுங்கு பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த அம்மன் அமர்ந்த பலகையிலேயே இப்போ கிழக்கு நோக்கி அம்மன் படத்தை நீங்கள் நகர்த்தி வச்சுட்டு அம்மன் அமர்ந்த அதே பலகையில் வெள்ளை நிற துணி பரப்பி அம்மன் மடியில் அமர்வதாக நினைத்து திருமண வரன் வேண்டி காத்திருப்பவர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அமர வச்சுடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அம்மனுக்கு எப்படி நலுங்கு வைத்தீங்களோ அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கும் நலுங்கு வந்து வைக்கணும். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், அதாவது பெண்களை மட்டும்
இதே மாதிரி மனைப்பலகை மீது அமர்த்தி நலுங்கு வந்து வைக்கணும். அதாவது திருமணம் ஆகாத ஆண் பெண்ணுனா 2 பேரையுமே அமர வைத்து நீங்கள் நலுங்கு வச்சுக்கலாம். இதே வந்து குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பெண்களை மட்டும் இதே மாதிரி மணப்பலகை மீது அமர்த்தி நலுங்கு வந்து வைக்கணும். பெண்ணுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அல்லது அவருடைய கணவன் வந்து நலுங்கு வந்து வைக்கலாம். அம்மனுக்கு அணிவித்த வளையல்களை பெண் பிள்ளைகளுக்கு போட்டு விடணும். நைவேத்தியமாக இனிப்பு பால் வந்து வைக்கணும். குழந்தை பாக்கியம் பெற கலவை சாதமும், திருமண வரன் கைகூடி வர கல்யாண விருந்து சாதமும் அம்மனுக்கு தலைவாழை இலையில் படையல் வந்து போடணும். அதுக்கப்புறமா பூஜை அறைக்கு போய் அம்மனை வழிபாடு செய்து நைவேத்தியமாக படைத்த பிரசாதத்தை வந்து சாப்பிடணும். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போய் அம்மனுக்கு வளைகாப்புக்கு வளையல் வந்து வாங்கி கொடுக்கணும். கோவிலுக்கு வரவங்களுக்கும் வளையல், மஞ்சள் கயிறு தானமாக வந்து கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பான அதிசக்தி வாய்ந்த அற்புதமான பலன்களை தரக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைங்க நிச்சயமாக வந்து செய்து பாருங்கள். அடுத்த வருடம் ஆடிப்பூரம் வர்றதுக்குள்ளே இந்த திருமணத்துக்காக நீங்கள் வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக திருமணம் வந்து கைகூடி வந்திருக்கும். அதே மாதிரி குழந்தை பேற்றுக்காக நீங்கள் வந்துட்டு வழிபாடு செய்தீங்க அப்படின்னா குழந்தை உங்கள் கையில் அடுத்த வருஷம் ஆடிப்புறத்துக்குள்ளே நிச்சயமாக வந்துட்டு இருக்குங்க. இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வரமும் இல்லை, எல்லாமே எங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளுக்கும் உங்கள் கனவுகள் நிறைவேறதுக்கும் இந்த ஒரு வழிபாட்டை வந்து செய்துக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ பெரிய வழிபாடு செய்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்ற சொல்கிறவங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த நாளில் சொல்லி அம்மனை வந்து வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் நீங்கள் இந்த நாளில் வேண்டுதல் வந்து வைத்தீங்களோ அந்த ஒரு வேண்டுதல் அடுத்த வருடத்துக்குள்ள உங்களுக்கு நிறைவேறி இருக்கும். இந்த ஒரு மந்திர வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:22 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை 7:01 வரைக்கும், அதாவது பூர நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேண்டும்னாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ராகு காலம், யமகண்டம் அப்படின்னு எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அம்மனை மனதார நினைத்து விட்டு நாம் எதை செய்தாலும் அது நமக்கு நல்லதாகவே அமையும். அப்படின்றதுனால இந்த மந்திர வழிபாட்டுக்கு எந்தவித சாஸ்திர சம்பிரதாயமும் தேவைப்படுவதில்லை. அதே மாதிரி இந்த மந்திர வழிபாட்டு செய்பவங்க சுத்தமாக வந்துட்டு இருக்கணும். அசைவத்தை இந்த நாளில் தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தில் பீஜ வார்த்தைகள் வந்துட்டு சேர்ந்திருக்கு. இந்த மந்திரத்தை வீட்டிலும் சொல்லலாம், ஆலயத்தில் அமர்ந்து கொண்டும் சொல்லலாம், வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்தும் சொல்லலாம், நின்று கொண்டும் கூறலாம், அமர்ந்து கொண்டும் கூறலாம். எந்த திசையை பார்த்து வேண்டும்னாலும் நாம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். முதல்ல பெண் தெய்வங்களில் தங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கிறாங்களோ அவங்கள மனதார நினச்சிக்கிட்டு உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் எது நிறைவேறாமல் இருக்குதோ அது நிறைவேறணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கிறங்க. அதுக்கப்புறம் அம்மனுடைய 1008 நாமங்களில் ஒன்றாக திகழக்கூடிய இந்த மந்திரத்தை முழு மனதோடு குறைந்தபட்சம் 15 நிமிடம் நாம் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் திரும்பவும் அம்மனை மனதார நினச்சிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை முன்வைத்து உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம். இந்த முறையில் ஆடிப்பூர நாளன்னைக்கு நாம் செய்யும் பொழுது அம்மனின் அருளால் விரைவிலேயே நாம் கேட்ட வரம் நமக்கு வந்து கிடைக்கும். அம்மனின் அருள் பெற ஆடிப்பூரம் என்று நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ப்ரீம் ஐம் மாத்ரே ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக. அம்மனுக்கு உகந்த ஆடிப்பூர நாளன்னைக்கு ஆலயத்துக்கு போய் அம்மனை வழிபாடு செய்வதோடு வீட்டிலும் வளைகாப்பு நடத்தி வழிபாடு செய்வதோடு இந்த ஒரு மந்திர வழிபாட்டையும் சேர்த்து செய்கிறவங்களுக்கு அவர்கள் கேட்ட வரம் விரைவில் கிடைக்கும் அப்படின்ற தகவலை சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். யாராவது குழந்தை வரத்துக்காகவும் திருமண வரம் வேண்டியும் காத்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.